இந்திய சினிமாவின் வளர்ச்சிக்காக சிறந்த பங்களிப்பை வழங்கியமைக்காக திரைப்பட இயக்குனர் மணிரத்னத்திற்கு லண்டன் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. பிரிட்டனின் தலைநகரமான லண்டனில் அண்மையில் நடைபெற்ற இந்த பட விழாவில் மணிரத்னத்தின் ரோஜா, பம்பாய், தில் சே ஆகிய படங்கள் திரையிடப்பட்டன. படங்களின் திரையிடலுக்கு பிறகு அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. தனித்தன்மை மிக்க திரைப்படங்களை இயக்கியதால் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. விருதை பெற்ற பின்னர் இயக்குனர் மணிரத்னம் பேசுகையில், இந்த விருதை பெறுவதில் பெருமை கொள்கிறேன். லண்டனில் இந்திய திரைப்பட விழாவை நடத்துவது இந்த நூற்றாண்டின் புதிய அத்தியாயம். தற்போதைய சூழலில் இந்திய சினிமா புதிய பரிமாணங்களை தேடி சென்று கொண்டிருக்கிறது. இது போன்ற விருதுகள் அடுத்தடுத்த தலைமுறை படைப்பாளிகளுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். இந்த விருதை இனி வரும் காலங்களில் திறமை வாய்ந்த இளம் இயக்குனர்கள் பெறுவார்கள் என நம்புகிறேன் என்றார். நடிகை மனிஷா கொய்ராலாவிற்கு மனித நேயமிக்க உணர்வுகளை வெளிப்படுத்திய நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. நேபாள நிலநடுக்கத்தின் போது மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு சேவை மனப்பான்மையுடன் செயல்பட்டதால் நடிகை என்பதை விட மேன்மையான பெண்மணி என்பதை நிரூபித்து விட்டார் என அவருக்கு புகழாரம் சூட்டப்பட்டது. பாலிவுட் நடிகர் சூராஜ் சர்மாவிற்கு இளம் தலைமுறை நடிகர்களில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை அவர் உம்ரிகா படத்திற்காக பெற்றார். தமிழில் வெளிவந்த காக்கா முட்டை, ஹிந்தி படமான நாச்சோமியா கும்பசார் ஆகிய இரு படங்களுக்கும் பார்வையாளர்களை கவர்ந்த திரைப்படத்திற்கான பிரிவில் விருதுகள் வழங்கப்பட்டன. சத்யஜித் ரே பெயரில் வழங்கப்படும் குறும்பட விருதை கர்கோஷ் என்ற குறும்படம் பெற்றது குறிப்பிடத்தக்கது.